பெண்கள் சம்பந்தமான சில தவறான புரிதல்கள். இந்த தவறான புரிதல்கள் ஒரு சில விஷயங்களாக இருந்தாலும் கூட, அதாவது தவறான புரிதல்கள் நான் இங்கே சொல்றது முஸ்லிம்களுக்கு மத்தியிலே, குர்ஆனை சுன்னாவை படிக்கக்கூடியவர்களுக்கு மத்தியிலே இருந்து கொண்டு அந்த தவறான புரிதல்களை நான் என்ன செய்கிறேன் சொல்கிறேன். இந்த அதாவது தவறான புரிதல்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் என்ன இந்த குர்ஆனை சுன்னா விளங்கிய மக்கள், மார்க்கத்தை புரிந்த மக்களுக்கு இடையில் கூட இவைகள் என்ன செய்கின்றன, அதிகமாக இருக்கின்றன. இதுல யாரையும் நம்ம விமர்சிப்பதற்கோ அல்லது ஆண் தரப்பை விமர்சிப்பதற்கோ அல்லது பெண் தரப்பை உயர்த்தி பேசுவதற்கோ அல்லது ஆண்களை பற்றிய அவர்களுடைய புரிதல் பிழை என்பதற்காகவும் நம்ம இந்த இடத்துல என்ன செய்யல, நம்ம இதை சொல்லவில்லை. மாற்றமாக இருவரிடத்திலும் இந்த உரை முடிகிற நேரத்துல இது மார்க்க ரீதியாக நம்ம இப்படி அணுகினது தவறு பிழை, அப்ப நம்ம தவறான நம்பிக்கையில் இருந்திருக்கிறோம், நம்ம இப்படி பேசியிருக்க கூடாது, இப்படி சொல்லி இருக்க கூடாது என்ற விளக்கத்தை பெறுவதற்காகத்தான் இது என்ன செய்கிறது, இங்கே சொல்லப்படுகிறது. இதுல முதலாவது அம்சம், அதாவது மிக பிரதானமான அம்சம் அதுதான், பெண்களுடைய சிந்தனை குறித்து சொல்லப்படக்கூடிய சில நம்பிக்கைகள். ஆண்களிடத்திலும் அது உண்டு, நிறைய பெண்களிடத்திலும் அவங்களே அதை எக்ஸப்ட் பண்ணி கொண்டு சொல்லக்கூடிய அமைப்பிലേക്ക്. பெண்களுடைய சிந்தனை தரம், பெண்களால என்ன செய்ய முடியாது, சரியான முறையில் சிந்திக்க முடியாது. அவர்கள் சிந்தனையால் குறைபாடுடையவர்கள், எதையும் கோணல் மாணலாத்தான் என்ன செய்வாங்க, விளங்குவாங்க. சரியாக என்ன செய்யக்கூடாது, விளங்கக்கூடாது. அதோட நம்ம படிச்ச பழமொழிகள் கொஞ்சம் இருக்குமே, பெண் புத்தி பின் புத்தி அப்படி என்றெல்லாம் சிலர் பயானே மார்க்க உரைகளை குர்ஆன் சுன்னாக்கு வெளியே தான் உள்ள மக்கள் சில பயானே பண்றாங்க. எப்படி என்று சொன்னால், ஒரு சரியான ஆலோசனை அடையணும் என்று சொன்னா ஒரு பெண்ணிட்ட போய் மசூரா கேட்கணுமா. மசூரா கேட்டுட்டு அந்த பெண் என்ன சொல்றாங்களோ அதுக்கு மாத்தமா செஞ்சா சரி, விளங்கிட்டா. அந்த பெண் என்ன சொல்றாங்களோ அதுக்கு மாத்தமா நம்ம செஞ்சிட்டோம் என்று சொன்னால் அது என்ன செஞ்சிடும், நமக்கு ஒரு சரியான விளக்கத்தை தந்துடும். உதாரணமா கடல்ல பாயிறதா இல்லையான்னு கேட்டா ஒரு பெண்கிட்ட போய் மசூரா கேட்கணும். அவங்க கடல்ல பாயக்கூடாது, நம்ம பாஞ்சிடணும். மூளைக்கு சம்பந்தம் இல்லாத கூட அந்த பெண் சொல்றதுக்கு மாத்தமா நடக்கணும். அப்படி என்ற ஒரு குர்ஆன் சுன்னாக்கு வெளியுலக மக்கள் நிறைய பேர் பேசக்கூடியதை பார்க்கிறோம். இதுக்கு ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸே வச்சுக்கிறாங்க. ஒரு பெண்ணுடைய அதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் மாற்றம் செய்யுங்கள், வணங்கிட்டா அப்படி என்று சொல்லக்கூடிய பார்க்கிறோம். இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அவங்க சரியா விளங்கிக்கல மாட்டாங்க, சரியான டிசிஷன் என்ன செய்ய மாட்டாங்க, எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். இப்படி இஸ்லாம் சொல்லுகிறதா? இதுக்கு ஒரு செய்தி சொல்வார்கள். என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது நாகிசாத்து அக்லின் வ தீன், ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், மார்க்கத்திலும் குறைபாடுடைய, அக்லையும் குறைபாடுடையவர்கள், மார்க்கத்திலும் குறைபாடுடையவர்கள். அப்படி இருந்தும் கூட கூர்மையான ஆணுடைய புத்திய போக்குற அளவுக்காக நீங்க நடந்து கொள்ளவும் செய்கிறீர்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க. பாத்தீங்களா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெண்களுக்கு இங்க குறைபாடு இருக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அப்படி என்று சொல்லி இந்த செய்தியை சொல்வார். இது சஹீஹான ஹதீஸ். இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் தான். ஆனால் இந்த ஹதீஸ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமது ஆணின வர்க்கம் சொல்ற அர்த்தத்துலதான் சொன்னாங்களான்னு கேட்டா இல்லவே இல்லை. அந்த அர்த்தத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொழுதும் என்ன செய்யல, சொல்லவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்டயே அங்குள்ள பெண்கள் கேட்கிறாங்க, அவங்களுடைய அக்கல்ல குறைபாடுண்டா என்ன, அவர்களுடைய தீனில குறைபாடுண்டா என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் சொல்லல, நீங்க அவங்கள்ட்ட என்ன ஆலோசனை கேட்டு பாருங்க, உருப்படியா ஒரு விளக்கமே வராது, சரியான முறையில உருப்படியா சொல்லிக்கொள்ளவே மாட்டார்கள். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, அந்த விளக்கத்துல காண மாட்டீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பார்க்கலையா, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அந்த தீனுடைய குறைபாடுண்டா என்னன்னு என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்துறாங்க. அத அக்லுடைய குறைபாடுண்டா என்னன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்துறாங்க. ஆனா அந்த விளக்கத்தை நீங்க பார்க்கலாம், அதிகமானவர்கள் அந்த விளக்கத்தை மக்கள்கிட்ட குறிச்சு என்ன செய்யறது இல்ல, சொல்லுவது இல்லை. அதாவது அந்த அந்த தீன், அதாவது நாகிசாத்து அக்லின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாங்களே, அந்த விளக்கத்தையும் சேர்த்து சொல்றது இல்லை. அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போயிட்டாங்க, உங்களுக்கு ஒண்ணும் விளங்காது அப்படி என்ன மாதிரி முடிச்சுட்டு ரசூலுல்லாஹ்வே இட்டு கட்டிட்டு போயிடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பெண்கள் கேட்கிறாங்க, குல்ன வமா நுக்ஸானு தீனினா வ அக்லினா யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே எங்களை விளக்கம் சொல்றாங்க. அலைஸ ஷஹாதத்துல் மர்அ மிஸ்ல நிஸ்ஃபி ஷஹாதத்திர் ரஜுல், ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அதாவது ஒரு பெண்ணுடைய ஷஹாதத்து இல்லையா, ஒரு ஆணுடைய சாட்சிக்கு அரைவாசியாக இல்லையா, ஒரு ஆணுடைய சாட்சிக்கு அரைவாசியாக ஒரு பெண்ணுடைய சாட்சி இல்லையா அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, கேட்கிறாங்க.
அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல வந்து ஒரு பெண்ணுடைய சாட்சி ஆணுடைய சாட்சிக்கு அரைவாசியாக இருப்பது என்பது அவர்களுடைய அந்த அக்கல்ல உள்ள குறைபாடு அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உண்டு. இரண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது தீனுடைய குறைபாட்டை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிற டைம்ல சொல்ற டைம்ல அலைஸ இத ஹாதத் லம் துஸல்லி வலம் தசும், அவங்களுக்கு ஹைத் ஏற்பட்டால் மாதாவிடாய் ஏற்பட்டால் அவங்க தொழுவதில்லை, அவர்கள் நோன்பு வைப்பதில்லை, பதாலிக்க மின் நுக்சானி தீனிஹா, அது அவங்களுடைய மார்க்கத்துல உள்ள குறைபாட்டுக்கான அடையாளம் அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. நீங்க பார்க்கலாம் என்னன்னு சொன்னால், இதை பேசக்கூடிய நிறைய பேர் வந்து அந்த ஒரு சைடு தான் பேசுவாங்க. எது அந்த பாத்தீங்களா ரசூலுல்லாஹ் புத்தியில குறைன்னு சொல்லிக்கிறாங்க, தீன்ல குறைங்கன்னு சொல்லி பேசவே மாட்டாங்க. ஏன் தெரியுமா? பேசுறவங்க அப்படித்தான் இருப்பாரு. அதனால அந்த தீன்ல குறைக்கின்ற ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே அதை பத்தி பேசவே மாட்டாங்க. ஏன்னா அதை விட குறை உள்ளவரா இவர் இருப்பாரு. ஆனால் இந்த அக்கல்ல குறைவுடையவராக இருப்பார் அப்படின்றத மட்டும் பேசுவாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் விளக்கமும் சொல்றாங்க. ஷஹாத் ரசூலுல்லாஹ் இங்க வந்து அந்த குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும்தான் ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. ஷஹாதத்துல அரைவாசாக இருப்பது அவங்களுடைய அக்கலில் ஒரு குறைபாட்டு, அதாவது அந்த சாட்சியுடைய விஷயத்துல ஒரு குறைபாடு இருப்பதை இஸ்லாம் என்ன செய்யுது சொல்கிறது. அதனால அரைவாசிய இடத்துக்கு கொண்டு வந்திருக்குது. அதோட அர்த்தம் அவங்களுக்கு அக்கலால சிந்திக்க முடியாது விளங்க முடியாது என்பதல்ல. அதுக்கு இன்னொரு விளக்கம் இருக்கு, அதை நான் சொல்றேன். ஆனால் இந்த இடத்துல அதோட மட்டுப்படுத்தப்பட்ட உண்டது. தீன்ல என்ன, மாதாவிடாய் காலத்துல அவங்க என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது. அடுத்து என்ன செய்யக்கூடாது, அதாவது நோன்பு வைக்க கூடாது. இது தீன்ல அவங்களா ஏற்படுத்திக்கின்றதா, இறைவன் விதிச்சதா? இறைவன் விதிச்சது. இறைவன் விதிச்சது. உண்மையில அந்த மாதாவிடையும் கட்டுப்படுத்திக்கிட்டு உம்ரா செய்யலாமா, தவாப் செய்யலாமா கேள்வி கேட்கிறேன் யார்? அந்த பெண்கள் தான். அதே போல என்ன அந்த தொழுகையை பத்தி அந்த மாதாவுடைய காலப்பகுதியில வந்து நம்ம தொழுகிறதா தொழாம இருக்கிறதா என்பதை பற்றி கூடுதலாக மிகவும் எனது கவனம் செலுத்துவது பெண்கள் தான். அப்ப இஸ்லாம் அதை வந்து தொழ வேண்டாம் என்று வைத்திருப்பது அவங்களோட தீனை குறைச்சி, தீன் குறைத்து கொடுக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு. இது அவங்களோட குறை அல்லது. அதே போல அக்கல்ல வந்து அவங்க சாட்சியில் அறவாசாய்க்கிறது அவங்களுடைய அக்கல்ல ஒரு குறை அப்படி என்று இஸ்லாம் சொல்லிருக்கே தவிர இது எல்லா இடத்தையும் சார்பு இஸ்லாம் எங்கேயும் சொன்னது இல்லை. அந்த ஹதீஸ்லயே வருது. அவங்க அதாவது அந்த மாதிரி இல்ல எடுத்துக்கு அந்த ஹதீஸ்ல இருக்கு அப்படின்னா, அஸ்ஹப லிலுப்பிர் ரஜுலில் ஹாஸிமி மின் இஹ்தாக்கும், அதாவது நல்ல கூர்மையான புத்தி உள்ள ஒரு மனிதனுடைய புத்தியை கூட நீங்கள் போக்கி விடுகிறீர்கள் என்றா உங்களுக்கு மூளை இருக்குன்னு அர்த்தம், சிந்தனை இருக்குன்னு அர்த்தம், நல்லா சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அது இல்லைன்ற அர்த்தம் அல்ல. அந்த ஆற்றல் இருக்குது என்ற அர்த்தம் இடத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷேக் அப்துல் அசீஸ் பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்ற டைம்ல இது இதோட மஹ்தூத், இந்த இடத்தோட வரையறுக்கப்பட்ட ஒன்றே தவிர அவங்க எப்பொழுதுமே மன்கூசுல் அக்கல் என்ற அர்த்தம் அல்ல, சிந்தனையில குறைபாடுடைய ஒன்று அர்த்தம் அல்ல. அந்த இடத்துக்கு மட்டும் உரியதை தவிர மற்ற எல்லா இடத்துக்கும் உரியது அல்ல அப்படின்னு மிக தெளிவா சொல்றாங்க. எனவே சிந்தனையில் குறைபாடுடையதாக பார்க்கக்கூடிய அந்த இது வந்து ஒரு ஆணாதிக்க சிந்தனையுடைய விளைவாக கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். சொன்னவங்களா அந்த இதெல்லாம் சொன்னாங்கன்னு அர்த்தம் அல்ல, ஆனால் அப்படி கூட இருக்கலாம். சிந்தனையில் அவங்க குறைவுடையாக இருத்தல் தான் காரணம் அப்படின்னு இஸ்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அந்த இடத்துல வந்து அதை வரையறுத்து சொல்லிக்கிறாங்க என்பதுதான் பல அறிஞர்களுடைய நிலைப்பாடு என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது நிறைய சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு மாற்றமாக ஒரு பெண் வந்து மிக சிறப்பான முடிவுகளை எடுப்பான் என்றதுக்கான ஆதாரம் நிறையவே வரலாற்றை நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம். நிறையவே என்ன செய்யலாம் வரலாற்றுல நீங்கள் பார்க்கலாம். ஒரு பெண் சிறப்பான முடிவு எடுப்பான். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய செய்தி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு செய்தி. ஹுதைபியால வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அதாவது அந்த மக்கள் தான் வந்து உம்ராவுக்கு போகாம தடுக்கப்பட்டு தான் என்ன அதாவது மக்கள்கிட்ட கட்டளையிட்டாங்களோ மக்கள் செய்யல. நீங்க இங்கே உங்களோட குர்பானியை கொடுங்க, உம்ரா நடக்கல உங்களோட குர்பானியை கொடுங்கிறது மக்கள் செய்யல. அப்ப ரசூலுல்லாஹ் வந்து மிச்சம் அது ஒரு ஒரு வழியோடு வந்து ரசூலுல்லாஹ் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு சொல்ல அல்லாஹ் நீங்க முதலாவது செய்யுங்க, செஞ்சா மக்கள் செய்வாங்க, நீங்க முதலாவது செய்யுங்க, செஞ்சா மக்கள் செய்வாங்கன்றாங்க. இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க எனக்கு ஆலோசனை சொல்ல வாரீங்களான்னு ரசூலுல்லாஹ் கேட்கல. உங்களோட ஆலோசனையை கேட்டா அவ்வளவுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவும் இல்லை. அப்ப இதுல இருந்து நம்ம எனக்கு என்ன விளங்குற, ரசூலுல்லாஹ் அந்த ஆலோசனை ஏற்று உடனே போய் என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்ங்களே முடிய என்னது அதாவது அந்த வலி அந்த குர்பானியை கொடுத்து முடிவளிக்கிறது சொல்ற ஆரம்பிச்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே அந்த மக்களும் அதை செய்தார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் அந்த ஆலோசனை என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் அந்த ஆலோசனை எடுத்துக்கொள்கிறார்கள். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆலோசனை எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் நம்ம இதுலயும் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுடைய ஆலோசனை எடுக்கக்கூடாது, அவங்க புத்தியில குறைபாடா இருப்பாங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் எங்கேயும் சொல்ல இந்த ஒரு இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு சுட்டி காட்டினதை தவிர எங்கேயாவது பிரச்சனை வார நேரத்துல எல்லாம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி சொன்னதே இல்லை.
ஒவ்வொரு பிரச்சனை வீட்டுல வர டைம்ல நான் ஏற்கனவே ஒரு ஹதீஸ் சொன்னேன் தானே, அது மாதிரிதான் அப்படின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க எல்லா இடத்துலயும் சொன்னதாக ஒரு செய்தியும் என்னது இல்லை. இன்னும் சொல்ல போனா பல நேரங்கள்ல வந்து பெண்கள் சிறப்பான முடிவெடுப்பாங்க அப்படி என்று சொல்றதுக்கு நம்ம சபை நாட்டு இளவரசியுடைய அந்த அந்த சம்பவத்தை நம்ம என்ன செய்யறோம், குர்ஆன்ல பாக்குறோம். வணங்கிட்டா அந்த பெண்மணி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த அந்த எச்சரிக்கை வந்த நேரத்துல அந்த பெண்மணி போய் என்ன செய்யறா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அந்த பெண்மணி போய் அந்த சுலைமான் சாத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள ஒரு அரசியா இருந்தும் கூட குர்ஆனுடைய வரலாற்றை நீங்க படிச்சு பாருங்க. அத மன்னராக இருந்து கொண்டு இஸ்லாத்தை ஏற்று தன் சமுதாயத்தை காத்த எந்த ஒரு அரசர்களை நீங்க காண மாட்டீங்க. யாரை தவிர, இவர்களை தவிர, இந்த பெண்ணை தவிர. வரலாற்றுல குர்ஆன் சொல்ற ஃபிரௌனா இருக்கலாம், நும்ரூதா இருக்கலாம், இன்னும் உள்ள அந்த அபூ லஹபா இருக்கலாம், இப்படி சொல்லப்படக்கூடிய எல்லாரையும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இவங்க யாருமே என்ன செய்யல, இந்த மாதிரி காப்பாற்றியதாக எந்த செய்தியுமே ஒரு பெண்ணை தவிர. அந்த பெண் தான் என்ன, அதாவது அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த ரிசாலா, அந்த தூதுத்துவத்தை ஈமான் கொண்டால் அப்படின்னு சபை நாட்டு இளவரசியுடைய அந்த செய்தி, அந்த அரசியுடைய செய்தியை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். எனவே சிந்தனையில குறைபாடு, அவங்களுக்கு சிந்திக்கிறதுல நேர்பாடின்மை என்பது ஒரு தவறான ஒரு அம்சம். ரைட். அப்படின்னு நம்ம அவ்வப்போது காண்றோமே, நம்ம ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்தினா அந்த விஷயத்தை விட்டுட்டு வேற எங்கேயோ போய் என்னெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்களே, சம்பந்தம் இல்லாம விளக்கம் சொல்றாங்க. அப்ப அதை என்ன அப்ப ரசூலுல்லாஹ் இதுக்கு சொல்லாட்டி அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, இதுக்கு நம்ம பொதுவான ஒரு புரிதலை வந்து விஞ்ஞான ரீதியாக இன்றைக்குள்ள அதாவது என்னது, அதாவது இந்த ஹியூமன் சைக்காலஜி சம்பந்தமா பேசப்படுற கருத்துக்கள் எல்லாம் எடுத்து வாசிக்கிற டைம்ல நம்ம பொதுவான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். பெண்கள் வந்து உணர்வு சார்ந்தவர்களாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அறிவு அவர்கள்ட்ட உண்டு, ஆனா உணர்வு அவர்களை மிகைக்கும். அவர்கள்ட்ட அறிவு உண்டு, சிந்திக்கிற திறன் உண்டு, டிசிஷன் பண்ண ஒரு முடிவெடுக்கிற திறன் உண்டு, எல்லாமே உண்டு. ஆனால் அவர்களுடைய உணர்வு அவர்களை என்ன செய்யும், மிகைக்கும். அதே போல அதாவது ஆணை பொறுத்த வரைக்கும் உணர்வு ரீதியான மனுஷன் தான் அவன் உணர்வு எல்லாம் இருக்கும். ஆனா அறிவு அவன்ல மிகைக்கும். அதுக்காக அவனுக்கு உணர்வு இல்லைன்னு அர்த்தம் அல்ல. ஆணை பாத்தீங்கன்னா, ஒரு தந்தையை பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அப்படியே ஒரு முரட்டு தன்மையோட இருக்கிற மாதிரியே ஒரு ஒரு நமக்கு ஒரு சிந்தனை ஏற்படும். ஆனா அன்பு உணர்வு எல்லாம் அவனுக்கு நிறைய இருக்கும். ஆனா அறிவு பகுதி மேய்க்கு. இப்ப நம்ம பேசக்கூடாது, இப்ப சொல்லக்கூடாது, இப்ப நம்ம கேட்கக்கூடாது, கேட்டா சரி வராது அப்படின்ற மாதிரிதான் அவனுடைய சிந்தனை எல்லாம் போய்கிட்டே இருக்கும். ஆனா உணர்வு அவனுடைய உள்ளத்துல நிறைய இருக்கும். அதே போல ஒரு பெண்ணை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அவளுக்கு எல்லாம் விளங்கும். இப்படித்தான் செய்யணும், இப்படித்தான், இவருக்கு தான் கோபம் வரத்தான் செய்யும், இப்படித்தான் எல்லாம் விளங்கும். ஆனா அந்த உணர்வை தான் அவன் வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பான். இவங்களுக்கு அறிவிலேன்ற அர்த்தம் இல்லை, ஆணுக்கு உணர்விலேன்ற அர்த்தம் இல்லை. ஆனா மிகைத்த பகுதியாக அது என்ன செய்யும், இருக்கும் என்பதுதான் இதனது அர்த்தம். அப்ப எனவே இதுதான் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயமே தவிர, இதுல யாருக்கும் என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிந்தனை குறைபாடு என்கின்ற ஒரு வார்த்தையை சொன்னதாக என்ன, அதாவது நம்ம இதை ஆக்கிவிடக் கூடாது. இதை வந்து நம்ம அப்படி ஆக்கிவிடக் கூடாது. அப்ப ஒரு பெண் வந்து சரியான முடிவு எடுக்க மாட்டாங்கன்ற அர்த்தத்துக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல என்னது சொல்லவே இல்லை. பெண் வந்து ஒரு சரியான ஒரு முடிவு எடுக்க மாட்டா என்ற அர்த்தத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொழுதும் சொல்லவில்லை என்கின்ற அடிப்படையான ஒரு செய்தியை நம்ம என்ன செய்ய வேண்டும், இதுல தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது சில நேரங்கள்ல வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல பெண்களுடைய என்ன, அதாவது முடிவுகளை அதாவது பாராட்டிய செய்திகள் என்று நான் உங்களுக்கு எடுத்தேன் என்று சொன்னா, இதுக்கென்று ஒரு தனி தலைப்புல என்னது நம்ம வந்து நிறைய என்ன செய்யலாம், பேசலாம். இதுக்கென்று தனி தலைப்பாக நம்ம என்ன செய்யலாம், நிறைய பேசலாம். அந்த அளவுக்கு அழகான செய்திகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுடைய முடிவை பாராட்டி பேசியிருக்கக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹாவை திருமணம் பேசுவாங்க. உம்மு ஹானி யாருன்னா அலி ரலியல்லாஹுடைய சகோதரி. அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரி திருமணம் பேசுவாங்க. உங்களுக்கு குழந்தைகள் இருக்கும். அப்படி பேசின நேரத்துல அவங்க சொன்னா, இல்ல நான் என் பிள்ளைகளை வந்து என்ன செய்யணும், நான் வந்து வளர்க்கணும், அவங்களை கவனிக்கணும், ஆனால் எனக்கு திருமணம் வேண்டாம் அப்படின்னு சொன்னனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நிசா குரைஷின் கைரு நிசாஇன் ரகிப்னல் இப்ல அஹ்னாஹு அலா திஃப்லின் வ அர்ஆஹு அலா ஜௌஜின் ஃபீ ذாத்தி யதிஹி. பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு நிசா குரைஷ், குறைஷிகளுடைய குறைஷி பெண்கள் இருக்கிறாங்களே, கைரு நிசா பெண்களிலேயே மிகவும் சிறந்த பெண்கள். ரகிப்னல் இப்ல அவர்கள் ஒட்டகம் மேறி பயணித்த பெண்களிலேயே மிகச்சிறந்த பெண்கள் குறைஷி பெண்கள். என்ன காரணம்னா, அஹ்னாஹு அலா திஃப்லின் குழந்தைக்கு இரக்கம் காட்டுவதில்லை. கல்யாணம் வேணாம், நம்ம குழந்தையை தான் பார்ப்பேன் அப்படின்றத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டி, அந்த குழந்தை தன்னட்ட அனாத குழந்தைகள் இருக்கு, அந்த குழந்தைகளை நான் பார்க்கணும், எனக்கு திருமணம் முடிச்சா அது சரி வராது என்கின்ற அமைப்புல இருக்கக்கூடிய இரக்கம் மிகுந்தவர்களாகவும், கணவனுடைய செலவுக்கு ஏற்ப செலவழிக்கக்கூடிய பெண்களாகவும் குறைஷி பெண்கள்ல ஹைர் இருக்குது அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டி என்னது
அதாவது சொன்ன ஒரு செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னது அந்த மாதிரியான ஒரு 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 இதை என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அதே போல அன்சாரி பெண்களை ரசூலுல்லாஹ் பாராட்டுறாங்க. எப்படி? வெக்கத்தின் காரணமாக அவர்கள் அறிவை கற்றுக்கொள்ளாமல் இருக்கவில்லை. அந்த அன்சாரி பெண்கள் மிகவும் சிறந்த பெண்கள் அறிவு தேடுவதில்லை அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டுறாங்க. இங்கெல்லாம் ஹைர் பெண்கள் ஹைர்ன்னு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க சொல்லி காட்டுறாங்க. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல இப்படி என்ன பெண்களுடைய சிந்தனை குறைத்து மதிப்பிட்டதாக அந்த சொல்லக்கூடிய அந்த செய்தி மிகவும் தவறானது. இது முதலாம் நம்ம அடிப்படையாக என்ன செய்ய வேண்டும், விளங்கி கொள்ள வேண்டும்.